Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முள்ளங்கியில ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியா ஈஸியா நம்ம வீட்ல செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு துருவறதை எடுத்துக்கிட்டு நம்ம முள்ளங்கியை இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி துருவும் போதே நமக்கு இதில் ஜூஸஸ்லாம் வரும். அந்த ஜூஸஸ்லாம் நீங்கள் பிழியாமல் அப்படியே வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போது அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியை நம்ம தண்ணியெலாம் பிழியாமல் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியிலலாம் நமக்கு நிறைய சத்து இருக்குது. ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு தண்ணி விடும். அதனால நம்ம மோஸ்ட்லி தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 மினிட்ஸ் வதக்கிட்டு முள்ளங்கியும் 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா குடமிளகாவும் தக்காளியும் நான் ஆட் பண்ண போகிறேன். முள்ளங்கி ஒரு 5 மினிட்ஸ் அதோட தண்ணியிலேயே வேகணும். அந்த தண்ணியில் வெந்த பிறகு நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். நான் இதுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா குடமிளகாவும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ண பிறகு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வைக்கணும். இது ரொம்ப டேங்கியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம செய்கிற பொரியலை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.